ஒரு பெரிய சந்தையில் ஒரு பழைய செப்பு நாணயம் இருந்தது. அது மிகவும் பழமையானது, யாரும் அதை பொருட்படுத்தவில்லை. அதன் பக்கத்தில் பளபளக்கும் புதிய தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் மற்றும் காகித பணக்கட்டுகள் இருந்தன. செப்பு நாணயம் நினைத்தது, நான் மிகவும் அற்பமானவன். என்னால் எந்த பயனும் இல்லை. யாரும் என்னை பார்க்கக்கூட மாட்டார்கள். அந்தச் சந்தைக்கு ஓர் ஏழைச் சிறுமி வந்தாள். அவள் அழுவதைப் பார்த்த ஒரு கருணைமிக்க பெண் அவளிடம், நீ ஏன் அழுகிறாய், செல்லமே? என்று கேட்டாள். சிறுமி, எனக்கு மிகவும் பசிக்கிறது. இன்று உணவுக்கு என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை, என்றாள். அவளைச் சுற்றியிருந்தவர்கள் தங்க நாணயங்களையும் பணக்கட்டுகளையும் வைத்திருந்தும் ஒரு பைசா கொடுக்காமல் நகர்ந்து சென்றனர். அவர்கள் நினைத்தது, இவ்வளவு பெரிய பணத்தை நான் ஒரு சாதாரண விஷயத்துக்காக செலவழிக்க மாட்டேன். அப்போது அந்த ஏழைச் சிறுமி தரையில் கிடந்த அந்த பழைய செப்பு நாணயத்தைக் கண்டெடுத்தாள். அவள் கண்களில் பிரகாசம் வந்தது. அவள் அந்தச் செப்பு நாணயத்தை எடுத்து கடைக்குச் சென்று ஒரு சிறிய ரொட்டி துண்டை வாங்கினாள். பசியுடன் இருந்த அவளுக்கு அந்த ரொட்டிதான் உலகத்திலேயே மிகச் சிறந்த உணவாக இருந்தது. செப்பு நாணயம் இதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அது முதல் முறையாக தான் மிகப்பெரிய மதிப்பைக் கொண்டிருந்ததை உணர்ந்தது. நான் பணக்காரனாக இல்லை என்றாலும் பரவாயில்லை. என் மதிப்பின் அளவு என் பளபளப்பை பொறுத்து இல்லை, நான் உதவி செய்யும் தருணத்தை பொறுத்தது என்று அந்தச் செப்பு நாணயம் தனக்குத் தானே சொல்லிக் கொண்டது. நீதி, உங்கள் மதிப்பு உங்கள் அளவு அல்லது தோற்றத்தில் இல்லை. சரியான நேரத்தில் சிறிய உதவிகள் கூட மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்.